இன்றைக்கி வந்து 26வது வீடியோ. இன்றைக்கி 26 26னா செப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க. செப்பீஸ் வா வீடியோ 26வது வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இதில் வந்து நம்ம ஒரு ஒரே சென்டென்ஸ் எப்படி மாற்றி மாற்றி பார்க்கணும். முக்கியமானது இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேற்று வந்து நம்ம சில சென்டென்ஸ் பார்த்தோம், அதுக்கு கண்டினியூஷன் இது. ஓகே, தும் அண்ணா நீங்கள், தும் கியா தும் அண்ணா நீங்கள், கியான்னா என்ன, கர் ரஹே ஹோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தும் கியா கர் ரஹே ஹோ நீ என்ன செய்கிறாய், வாட் ஆர் யூ டூயிங். ஓகே, நீ என்ன செய்கிறாய். ஆனால் இது வந்து நிகழ்காலத்தில் கேட்குறோம், ப்ரெசன்ட் டென்ஸில் நீ என்ன செய்கிறாய். அப்போது இதே வந்து தும் கியா கர் ரஹே ஹோ நீ என்ன செய்கிறாய். இதே வந்து இறந்த காலத்தில் என்ன தமிழில் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய்ன்னு கேட்கணும். ஓகே, தும் கியா கர் ரஹே, அது வந்து நாங்கள் ஹிந்தியில் சொல்கிறேன். ஓகே, இப்போது நீ என்ன செய்கிறாய், நீ என்ன செய்கிறாய் ஏன்னா நீ என்ன செஞ்சேன்னு சொல்லுவாங்க இல்லையா. வாட் வேர் யூ டூயிங் ஏன்னா நீ என்ன செஞ்சு கொண்டிருந்த. ना तुम क्या कर रहे थे, तुम क्या कर रहे थे என்ன நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய். இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன செய்து கொண்டு இருந்தாய். தும் கியா கர் ரஹே ஹோ, ஹோ இங்கே வரும், ஹோ வரும். இதுக்கு வந்து தும் கியா கர் ரஹே தே என்ன பண்ணி கொண்டிருந்தீங்க. இதை வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தில் நீ என்ன செய்து கொண்டு இருப்பாய்ன்னு சொல்லணும். நீ என்ன செய்வாய், நீ என்ன செய்வேன்னு சொல்லணும் இல்லையா. ஸோ வாட் வில் யூ டூ நீ என்ன பண்ணுவேன்னா, தும் கியா கரோகே நீ என்ன பண்ணுவ. ஃப்யூச்சரில் தும் கியா கரோகே நீ என்ன பண்ணுவ, நீ என்ன செய்வாய், தும் கியா கரோகே. ஓகே, அடுத்தது वह सो रहा है, அவன் வந்து அவன், सो वह सो रहा है, वह சோனான்னா தூங்குறது, சோ ரஹா ஹே தூங்கிட்டு கொண்டிருந்தான், அவன் தூங்கிறான் சொல்லுவோம், அவன் தூங்கிறான், ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அவன் தூங்குறான். ஓகே, அப்போ இதே வந்து இறந்த காலத்தில் அவன் தூங்குனான்னு சொல்லுவாங்க, தூங்கி கொண்டிருந்தான்னு சொல்லுவாங்க, அவன் தூங்கினான்னு சொல்லுவாங்க, அவன் தூங்கி கொண்டிருந்தான். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதுக்கு தானி போட்டால் போதும். வஹ சோ ரஹா தா, வஹ சோ ரஹா தா தூங்கி கொண்டு இருந்தான். ஓகே, வஹ சோ ரஹா தா, வஹ சோ ரஹா தா ஜஸ்ட் இந்த தா போட்டால் போதும். அது வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறிடும், இறந்த காலமாக மாறிடும். ஜஸ்ட் இங்கிலீஷில் வந்து வாசனை போட்டால் போதும். ஓகே, வஹ சோ ரஹா தா. ஓகே, இதே வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலத்தில் என்ன சொல்லும், வஹ சோ ரஹா ஹோகா, சோ ரஹா ஹோகான்னா மேபி அவன் வந்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ நாளைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவன் தூங்கி கொண்டு இருப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, தூங்கி கொண்டு இருப்பான் ஆனால் ஹோகா, சோ ரஹா ஹோகா. இது வந்து நம்ம ஷூராக சொல்ல முடியாது. ஷூராக வந்து நான் போகும்போது அவன் தூங்கி கொண்டு இருப்பான்னு தான் சொல்ல முடியாது. ஆனால் மேபி ஒரு கெஸ்ஸாக சொல்கிறோம், அவன் நாளைக்கு நான் போகும்போது தூங்கி கொண்டு இருப்பான் ஆனால் ஹோகா. வஹ சோ ரஹா ஹோகா, வஹ சோ ரஹா ஹோகா. ஜஸ்ட் அந்த ஹோகா மட்டும் போட்டால் போதும், மாறிடும், ஃப்யூச்சர் டென்ஸாக மாறிடும். ஓகே, அடுத்தது பச்சே, பச்சேன்னா பசங்க, खेल रहे हैं விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, பச்சேன்னா பசங்கள், கேல்னான்னா விளையாடுறது, கேல் ரஹே ஹே விளையாண்டு கொண்டு இருக்காங்க. இப்போது சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் நவ், நவ்ன்னா இப்போது. ஓகே, பச்சே கேல் ரஹே ஹே. இப்போன்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா அப்புன்னு சொல்லணும், அபு அண்ணா இப்போ, அபு. ஓகே, அபு அண்ணா இப்போ, பச்சே अब बच्चे खेल, இந்த அப்போ வந்து முதல்ல வந்துச்சுன்னா अब बच्चे खेल रहे हैं. இங்கிலீஷில் வந்து நவ், NOW நவ், சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இப்போ. ஓகே, இப்போ குழந்தைகள் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, ஸோ அப்பன்னு சொல்லாண்டா ஜஸ்ட் பச்சே கேல் ரஹே ஹே பிள்ளைங்க விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள்.
அப்போது பாஸ்ட் டென்ஸில் என்ன சொல்லுவாங்க, இறந்த காலத்தில் பசங்க வந்து விளையாண்டு கொண்டு இருந்தார்கள். ஓகே, பச்சே கேல் ரஹே தே. நிறைய பேர் இப்போ ஒருத்தர் இருந்தானா தான் வந்துச்சு, இப்போ நிறைய பேர் இருந்ததுன்னா தேன்னு வரணும். பச்சே கேல் ரஹே தே. இப்போது ஒருத்தர் இருந்தானா யா வரும், இல்லாட்டா ஏ வரும். யா வரும் ஒருத்தர் 2 பேர் இருந்தானா. ஓகே, தும் அண்ணும்போது தேன்னு வந்துச்சு. ஓகே, பச்சே நிறைய பேர் இருக்கும்போதும் தேன்னு வரும். ஓகே, பச்சே கேல் ரஹே தே. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். இது வந்து நீங்கள் தான் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் வந்து பார்க்கணும். இந்த சென்டென்ஸில் எப்படி இருந்துச்சு, அடுத்த சென்டென்ஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். பச்சே கேல் ரஹே தே. ஸோ பச்சை இங்கே இங்கிலீஷில் வந்து இதில் வந்து வாசனை இருந்துச்சு, இல்லை வேர் வரும். வேர் எதுக்கு வந்தாலும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, சில்ட்ரன் என்ன நிறைய பேர் இருக்காங்க, இல்லை இந்த வேர் வரும். ஓகே, ஸோ இங்கே வேர் வரும்போது இங்கே தேனி வரணும். ஓகே, பச்சை கேல் ரஹே தே. இது வந்து இறந்த காலம். ஓகே, அதே வந்து எதிர்காலத்தில் என்ன சொல்லுவாங்க, எதிர்காலத்தில் என்ன சொல்கிறாங்க, பச்சை கேல் ரஹே ஹோங்கே. விளையாண்டு கொண்டு இருப்பார்கள், குழந்தைகள் விளையாடு கொண்டு இருப்பார்கள். ஓகே, ஃப்யூச்சரில் நாளைக்கு நாளானைக்கு ஃப்யூச்சரில் பச்சே கேல் ரஹே ஹோங்கே. ஹோங்கேன்னா விளையாண்டு கொண்டு இருப்பார்கள். ஓகே, அடுத்தது நான் மை ரோஜ் ஜிம் ஜாத்தா ஹூँ. நான் வந்து ரோஜ்னா டெய்லி, ஜிம் ஜாத்தா ஹூँ ஜிம்முக்கு போவேன். மை ரோஜ் ஜிம் ஜாத்தா ஹூँ நான் ரோஜ் ஜிம், நான் தினமும் ஜிம்முக்கு செல்வேன். இப்போது இதே வந்து பாஸ்ட் டென்ஸில் பார்க்கணும். பாஸ்ட் டென்ஸில் பார்க்கணுன்னா என்ன சொல்லுவாங்க, நான் வந்து நெதம் ஜிம்முக்கு, நான் நேற்று ஜிம்முக்கு போனேன்னு சொல்லணும். நான் நெதம் ஜிம்முக்கு போவேன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸில் நான் நேற்று ஜிம்முக்கு போனேன். போனேன்னா கயா, போனேன்னா கயா. ஓகே, மை நான் கல், கல்லன்னா நேற்று, கல்லன்னா நேற்றுக்கும் கல்லன்னு சொல்லணும், நாளைக்கும் கல்லன்னு சொல்லணும். மை கல் ஜிம் கயா போனேன். மை கல் ஜிம் கயா போனேன். ஐ வெண்ட் டு த ஜிம் எக்ஸ்டர்டே. நான் நேற்று ஜிம்மு சென்றேன். ஸோ கயா, இந்த கயான்னு போட்டால் போதும், போனேன்னு வரும். இதே ஃப்யூச்சர் டென்ஸில் போவேன்னு சொல்லணும், ஜாவுங்கான்னு வரணும். போவேன்னா ஜாவுங்கா, அவ்வளோதான். நான் நாளைக்கு ஜிம்முக்கு போவேன், நான் நாளைக்கு ஜிம்மு போவேன். ஸோ மே நான் நாளைக்கு கல், நேற்றுக்கும் நாளைக்கு கல் சொல்லணும், நாளைக்கும் கல் சொல்லணும். ஜிம்மு போவேன், ஜாவுங்கா. இப்போ யாராவது போவியான்னு கேட்பாங்க, போவேன்னு சொல்லணும். போவியான்னு கேட்பாங்க, ஜாவுகே கியா அண்ணா, ஜாவுங்கா போவேன். ஜாவுங்கான்னா போவேன். போக மாட்டேன், நஹி ஜாவுங்கா போக மாட்டேன். ஜாவுங்கா நான் நாளைக்கு, மை கல் ஜிம் ஜாவுங்கா போவேன். ஸோ இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் வில் கோன்னா ஜாவுங்கா. ஓகே, செல்வேன்னு இருக்குல்ல, செல்வேன்னு ஜாவுங்கா. ஓகே, ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸுக்கு வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும், ஜாஸ்தி வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு வஹா அண்ணா, இங்கே உட்தாஹேன்னு சொல்லணும். வஹா அண்ணா அவன், சுபா சுபான்னா காலையில், வஹ சுபா ஜல்தி உட்தா ஹே. வஹ சுபா ஜல்தி உட்தா ஹேன்னா அவன் காலையிலன்னா மார்னிங், ஜல்தி என்ன சீக்கிரம், பகுத் ஜல்தி என்ன மிகவும் விரைவில், ரொம்ப சீக்கிரம்னு சொல்லுவாங்க. இப்போ நானுமே வந்து காலையில் வந்து கரெக்டாக 5 மணிக்கு எழுந்திருப்பேன். கரெக்டாக 5 மணிக்கு பெட்லேருந்து எழுந்திரிச்சிருவேன். ஓகே, அதே மாதிரி யாருமே இருக்கட்டும், நீங்களும் இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும், குழந்தைங்க இருக்கட்டும், என்ன வயசு இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூலுக்கு போகிற வயசு 5 வயசுக்கு அப்புறம்லேருந்து 5 மணிக்கு எந்திரிச்சிடும். இந்த 5 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த நாள் பெருசாக இருக்கும். நம்மளோட வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக முடியும். நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எந்த வேலை பார்க்குறதுக்கும் டைம் ரொம்ப இருக்கும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து இந்த காலையில் 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு வீடியோ எடுப்பேன். வீடியோ எடுத்துகிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்து அப்லோடு பண்ணுவேன். சாயந்தரம் கரெக்டாக 5 PM வந்து உங்களுக்கு 5 மணிக்கு சாயந்தரம் வந்து வீடியோ வந்துடும். ஸோ இது வந்து காலையில் எழுந்திரிச்சதுனால எனக்கு ஃப்ரீயாக டைம் இருக்கும்.
பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேலை பார்த்துக்கலாம். ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க. கரெக்டாக அலாரம் வச்சு எந்திரிங்க. ஒரு 10 நாள் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் எந்திரிச்சேன். ஸோ அவன் பகுத் ஜல்தினா ரொம்ப சீக்கிரம். உட்தாஹேன்னு எந்திரிப்பான். உட்தாஹேன்னா எந்திரிப்பான். ஹி வேக்ஸ் அப் எர்லி, வெரி எர்லி. வெரி எர்லின்னா சீக்கிரம், வெரி எர்லின்னா ரொம்ப சீக்கிரம். பகுத் ஜல்தி. அவன் மிகவும் விரைவில் எழுந்து கொண்டிருக்கிறான். அப்போது சீக்கிரமாக எழுந்திரிப்பான். ஓகே, இதே வந்து பாஸ்டர்ஸில் சொல்லணும். அவன் என்ன சொல்லணும்? அவன் ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சான்னு சொல்லணும். அவன் மிகவும் விரைவில் எந்திரிச்சான். பாஸ்டன்ஸ். எந்திரிச்சான்னா உட்டா, அவ்வளோதான். உஸ்னே அவன்ன்றது வஹான்னு சொல்லணும். ஸோ உஸ்னே பகுத் ஜல்தி. உட்டாயான்னு இருக்குது, உட்டாயா கிடையாது, உட்டான்னா எந்திரிச்சான். உன்னோனே பகுத் ஜல்தி உட்டான்னா எந்திரிச்சான். அவன் மிகவும் விரைவில் எழுந்தான்னா உட்டா. இங்கே உட்டாயான்னு சொல்லுங்க இல்லையா, அந்த உட்டாயான்னு சொல்லக்கூடாது. உட்டாயான்னா என்னென்ன, அதுக்கு அர்த்தம் எழுப்பினான்ன்ற மாதிரி இருக்கும். உட்டாயான்னா எழுப்பினான். இங்கே வந்து நம்மளுக்கு எழுப்பினா கிடையாது, நம்ம எந்திரிச்சோம். அதுக்கு வந்து எழுப்பினான்னு சொல்லக்கூடாது, எந்திரிச்சான் சொல்லணும். ஓகே, ஓகே. உஸ்னே बहुत ஜல்தி உட்டான்னா எந்திரிச்சான். உட்டாயான்னா எழுப்புனா. ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு எழுப்புனா கிடையாது, எந்திரிச்சான்னா உட்டான்னு சொல்லணும். உன்ஹோனே बहुत ஜல்தி உட்டா. ஓகே, அதே வந்து எதிர்காலத்தில் என்ன சொல்லணும்? எந்திரிப்பான் என்று, சீக்கிரமாக எந்திரிப்பான். அவன் ஜல்தி உட்டேகான்னு எந்திரிப்பான். இங்கே எந்திரிப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, எழுந்து கொல்லுவான்னு சொல்லுவாங்க. எழுந்து கொல்லுவான்னா எந்திரிப்பான்னா உட்டேகா. ஜஸ்ட் உட்டேகான்னு போதும், எந்திரிப்பான். ஹீ வில் வேக்கப்னா உட்டேகா. ஓகே, ஜல்தி உட்டேகான்னா சீக்கிரம் எந்திரிப்பான். இன்னொரு 3 சென்டென்ஸ் தான் இருக்குது. இது வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு எப்படி. ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நான் வந்து வேறு சென்டென்ஸ். இந்த புக்கு எழுதுனது வந்து நான் தான் எழுதியிருக்கேன். இந்த புக்கு யாருக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், இந்த புக்கு நான் வந்து அனுப்பிவிட்றேன். ஓகே, ஹம் அண்ணா நாங்கள். ஹம் ஹிந்தி போல்தே ஹேன். ஹம் ஹிந்தி போல்தேன்னா நாங்கள் ஹிந்தி பேசுவோம். வி ஸ்பீக் ஹிந்தி. ஹம் ஹிந்தி, நாம் ஹிந்தி பேசுவோம், பேசுகிறோம். ஆனால் நாங்கள் ஹிந்தி பேசுகிறோன்னா ஹம் ஹிந்தி போல்தே ஹேன். போல்னா பேசணும். ஹம் ஹிந்தி போல்தே ஹேன். ஹம் ஹிந்தி போல்தே ஹேன்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இதை வந்து பாஸ்ட்டில் இறந்த காலத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நாங்கள் ஹிந்தி பேசணும். ஹம் ஹிந்தி போலி. ஹம் ஹிந்தி போலின்னு சொல்லணும். ஹம்னே ஹிந்தி போலி. ஹம்க்கு வந்து ஹம்னேன்னு வரணும். மைக்கு வந்து மைனேன்னு வரும். வஹக்கு வந்து உஸ்னேன்னு வரும். ஓகே, ஹம்னே ஹிந்தி போலி. நாங்கள் ஹிந்தி பேசணும். போலி என்ன பேசணும். ஹம்னே ஹிந்தி போலி. அப்போ நாங்கள் ஹிந்தி பேசுவோம்னு சொல்லணும். நாங்கள் ஹிந்தி பேசுவோம். அதை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க? நாங்கள் ஹிந்தி பேசணும். பேசுவோம்னா போலேங்கேன்னா பேசுவோம். ஹம் ஹிந்தி வில் ஸ்பீக்னா போலேங்கே. பேசுவோம் போலேங்கே. ஓகே, ஹம் ஹிந்தி போலேங்கே. அடுத்தது தும் கானா காத்தே ஹோ. தும் அண்ணா நீங்கள், கானான்னா பாடல், காத்தேஹோன்னா பாடுவீங்க. யூ சிங் சாங்ஸ். ஓகே, நீ பாடல் பாடுகிறாய். தும் கானா காத்தே ஹோ. நீ பாடல் பாடுகிறாய். தும் கானா காத்தே ஹோ. இதை இறந்த காலத்துக்கு என்ன சொல்லணும்? நீ பாடல் பாடினாய்ன்னு சொல்லணும். நீங்கள் பாடல் பாடினாய். நீ பாடல் பாடினாய் என்ன காயா. பாடினேன், நான் வந்து பாடினேன்னா காயா. मैंने गाना गायाना நான் பாடல் பாடினேன். तुमने गाना गाया. நீங்கள். तुमने गाना गाया நீ பாடல் பாடினாய். யூ sang. சிங்குக்கு பதிலாக என்ன sang என்ன போதும்.
இது வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறிடும், இறந்த காலமாக மாறிடும். யூ sang a சாங். ஓகே, நீ பாடல் பாடினாய். காயா, ஜஸ்ட் காயா. ஓகே, அதே வந்து நீ பாடல் பாடுவாய். நீ பாடல் பாடுவாய். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் பாருங்கள். நீ பாடல் பாடுவாய்ன்னு இருக்கு இல்லையா, பாடுவாய்னா வில் சிங். இங்கிலீஷில் வந்து ஜஸ்ட் வில் சிங்னு போடணும். ஸோ பாடுவாய்னா காவோகே, தும் கானா காவோகே, நீ பாடல் பாடுவாய். காஓகே. இங்கே பாருங்க பூரா ஜாओगे. ஓகே, होंगे, होगा, उठेगा, बोलेगा, गाएगा, बोलेगा, उठेगा, जाएगा. பூரா பாருங்கள். இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் வரும்போது ஜஸ்ட்டு ஊங்கான்னு வரணும், ஊங்கேன்னு வரணும், ஓகேன்னு வரணும், லேங்கேன்னு வரணும். ஓகே, அது எந்தெந்த சென்டென்ஸ்க்கு எப்படி டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஓகே, தும் கானா கா ஓகே, நீ பாடல் பாடுவாய். ஓகே, அடுத்தது இது லாஸ்ட் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு 2 லெட்டர்ஸ் சொல்லித்தரேன். இந்த 2 லெட்டர்ஸ் நேற்று வந்து பா ஃபா சொல்லி கொடுத்தேன், இன்றைக்கி பா பா மா சொல்லி கொடுத்துறேன். ஓகே, வா வா खाना बना रही है. रही है செய்கிறாள். ஓகே, வஹான்னா அவள், ஷீ அவள். वह खाना சாப்பாடு, பனா ரஹி ஹே சாப்பாடு, சமைக்கிறாள், செய்கிறாள், சமைக்கிறாள். வ खाना பனா ரஹி ஹே. இது வந்து ப்ரெசண்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ அவன் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காள். வ खाना பனா ரஹி ஹே. இப்போது இதே பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? பாஸ்ட் டென்ஸில் வ खाना बना रही थी. वह खाना बना रही थी. பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் அவள் உணவு சமைத்தாள். சமைத்தாள்னா ஷீ குக்டு ஃபுட்டு, சமைத்தாள். ஸோ பனாயா. பனா ரஹி தி என்ன செஞ்சு கொண்டிருந்தா. உஸ்னே खाना பனாயா. பனாயான்னு சொல்லலாம். இல்லாட்டா இது பெண் பால், ஷீன்னு பனாயின்னு சொல்லலாம். பனாயா இருக்கு இல்லையா, பனாயின்னு சொல்லலாம். உஸ்னே खाना பனாயி. உஸ்னே खाना பனாயான்னு சொல்லலாம், அதுவும் தப்பு கிடையாது. உஸ்னே खाना பனாயின்னு சொல்லலாம். இங்கே பெண் பால் இருக்கிறதுனால பனாயி. ஸோ அவள் உணவு செய்தாள். பனாயி, பனாயா. ஓகே, அடுத்தது வந்து இதை எதிர்காலத்தில் செய்வாள்னு சொல்லலாம். சமைப்பால் ஆனால் பனாயேகி. சமைப்பால்னா பனாயேகி, பனாயேகி. वह खाना बनाएगी. शी विल कुक. शी विल कुक अन्ना बनाएगी. जस्ट विल कुक अन्ना बनाएगी. சமைப்பால் बनाएगी. ஓகே, இந்த இன்றைக்கி வந்து இந்த சென்டென்ஸு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 லெட்டர்ஸ் வந்து எப்படி எழுதணும் பாருங்கள். ஜஸ்ட்டு 3 லெட்டர்ஸு. இது வந்து ஃபுல்லாக ஓரல் தான். இதுக்கு வந்து ஆப் இருக்குது உங்களுக்கு பழகிறதுக்காக. ஓகே, சென்டென்ஸ் எல்லாம் இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி உங்களுக்கு ஆப்பில் வந்து உங்களுக்கு பூரா வாய்ஸாக வந்துடும். இப்போது இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த சென்டென்ஸ் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வஹ खाना बनाएगीன்னு வரும். நீங்கள் எத்தனை வாட்டி கிளிக் பண்ணுறீங்களோ இது ஸ்பீக்கர் பட்டன். வஹ खाना बनाएगीன்னு ப்ரொனன்சியேஷன் வரும். இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இது மைக் பட்டன், இது ப்ராக்டிஸ் பட்டன். இதை கிளிக் பண்ணால் நீங்கள் சொல்லணும் வஹ खाना बनाएगीன்னு நீங்கள் சொல்லணும். உங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும். அதை டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் போடும், இது எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னா இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணி இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் எத்தனை வாட்டியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து மார்க் கொடுக்கும் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து பூரா சாஃப்ட்வேரில் வரும். இது வந்து நீங்கள் ஒரு ஆளும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல புக்கு, ஆப்பு. ஓகே, ரொம்ப கம்மி விலை இது. இது வந்து எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் பண்ணணுன்றதுனால ரொம்ப கம்மி விலையில் உங்களுக்கு வந்து எல்லோரும் ஹிந்தி பழகிறதுக்காக இந்த ஆப் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பான்னு சொல்லணும். பா, பிஏ, பா. ஆனால் ஜஸ்ட் இந்த இப்படி டீ மட்டும் போடணும். டீ போட்டு இந்த ரவுண்டு பண்ணணும். ரவுண்டு போட்டால் இது இந்த லெட்ரு இந்த வந்து வான்னு சொல்லுவாங்க. வா. நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இது பா ஆயிரும். பிஏ, பா. நடுவில் ஒரு கோடு போட்டாச்சுன்னா பா. இது பா, பிஏ, பா. நெக்ஸ்ட் பான்னு போடணும். பா, பிஹெச்ஏ, பா. பா. பா எப்படி எழுதணும்னா இந்த ஜஸ்ட் ரவுண்டு போட்டுட்டு இந்த இப்படி பண்ணணும். 4 எழுதணும் இல்லையா, அதே மாதிரி எழுதணும். 4 எழுதணும். 4 எழுதணும்னா
இங்கே ஜஸ்ட் ரவுண்டு போடணும். ரவுண்டு போட்டு இந்த மேலே வந்து கொஞ்சம் தான் இந்த கோடு போடணும். இது பா, பிஹெச்ஏ பா. எப்படி எழுதணும்னா ஜஸ்ட் இந்த ரவுண்டு போட்டுட்டு இந்த 4 எழுதுகிற மாதிரி எழுதிட்டு இந்த மேலே கோடு போட்டால் பா, பா, பிஹெச்ஏ பா. நெக்ஸ்ட்டு மா எழுதணும். மாக்கு வந்து ஜஸ்ட் இது எடுத்தாச்சுன்னா போதும், மா ஆயிரும். ஜஸ்ட்டு 4 எழுதணும். 4 எழுதிட்டு மேலே கோடு போட்டால் இது மா, எம்ஏ மா. ஓகே, இது பா, இது பா, இது பா, இது மா. ஓகே, ஸோ இது இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி பண்ணணுன்ட்டு. இன்றைக்கி 3 எழுத்து. இந்த 3 எழுத்து எப்படி எழுதணும், இது வந்து இந்த ஆப்பு புக் வந்து ஃபுல்லாக ஒன்லி பேசுகிறதுக்காக மட்டும்தான். இது என்னென்னா நீங்கள் வந்து எந்த லெட்டர் எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 2 லெட்டர் 3 லெட்டர் பழகுறதுனால உங்களுக்கு வந்து எழுத படிக்கவும் வந்துடும். ஓகே, உங்களுக்கு வேணும்னா இது கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் வந்து பழகிறனால தப்பு கிடையாது. நம்ம ஹிந்தி பேச பழகுறோன்னா இந்த எழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாக்கு வந்து என்ன பண்ணணும், டீ மாதிரி போட்டுட்டு இது ரவுண்டு போட்டு இது நடுவில் கோடு போட்டால் பா, பிஏ பா. ஓகே, பா போடணும். பிஹெச்ஏ பா எப்படி எழுதணும்னா இந்த ரவுண்டு பண்ணிவிட்டு இந்த 4 மாதிரி எழுதிட்டு மேலே எழுதணும். இது பா, பிஹெச்ஏ பா. ஓகே, நெக்ஸ்ட்டு மா எழுதணும். மா என்ன 4 எழுதணும். 4 எழுதிட்டு மேலே ஃபுல் கோடு போடணும். இங்கே வந்து பாதி தான் கோடு போடணும். இது ஃபுல்லு போடணும்னா எம்ஏ மா. ஓகே ஓகே.